இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் இருக்கோம். ஸோ இது எங்கே அப்படின்னா காருக்குள்ளே தான் இன்னும் இருக்கோம். வேளாங்கண்ணி உள்ளார போயெல்லாம் பார்க்கல. ஏன் அப்படி அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம மழை பெஞ்சிகிட்ருக்கு. ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது மழையே இல்லை, ஆஸ் யூஷுவல் நார்மல் டே மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓகே, வேளாங்கண்ணிலலாம் பெருசாக இருக்காது, இந்த சீசனில் போய் மழை பெய்யுமா அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இந்த ரைடே வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. பட் இங்கே வந்து பார்த்தா அடமழை பெய்கிற மாதிரி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, எல்லாருமே காருக்குள்ளே இருக்கான். எங்கள் அக்கா பொண்ணும் வந்து காருக்குள்ளே தான் இருக்கா. ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வெயிட் பண்ணி பார்ப்போம். மழை விட்டுச்சுன்னா போய் உள்ளார போய் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா வேளாங்கண்ணியை ஸ்கிப் பண்ணிவிட்டு கங்கை கொண்ட சோழபுரம் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ பார்க்கலாம், நம்மளை வந்து வேளாங்கண்ணி மாதா உள்ளார அலோவ் பண்ணுறாங்களா இல்லை போடா அப்படின்னு துரத்துறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்த பிறகு எனக்கு ஒன்று தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் கஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க பிரார்த்தனைன்ற பேரில் அவங்களுடைய கஷ்டத்தை எப்படியெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விதத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இதாக இருந்தது. எல்லாரோட முகத்துலேயும் ஒரு கனவு, ஒரு ஏக்கம், ஒரு சந்தோஷம் அப்படின்னு பலதை வந்து இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கே வந்து மைண்டில் நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. அந்த பீச் ஓரம் நடந்து போய் அந்த பீச் காற்று, அந்த கடல் அலை, அந்த சவுண்டு அதெல்லாம் கேட்கும்போது, ஓரமாக நின்று அந்த கடலில் பார்க்கும்போது நம்மளுடைய பிரச்சனையை கிட்ட வச்சு பார்த்தா தான் அது பெருசாக தெரியும், அதுவே தூரத்தில் வச்சு பார்த்தா அது ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல், ஒரு வைப்பு அப்படின்றத அந்த இடத்துல கொடுத்தது. வேளாங்கண்ணி வந்து ஜஸ்ட் ரீஜியன் இடம் மட்டும் இல்லை, நமக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, மன நிம்மதி இல்லை அப்படின்னா இது மாதிரி இடத்துக்கும் வரலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு வரலாம். எனக்கு வந்து பர்சனலாக வேளாங்கண்ணி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. கண்டிப்பாக இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.